வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிஷான் டெக். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே உங்களுடைய ஃபோட்டோஸை எப்படி திருவிழா ஃபோட்டோவாக எடிட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸை எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் முதல் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் சேர்ச் பாரில் போய் ரெமினி என்று அடிங்க. ரெமினி ஆப் அடித்து சேர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி சேர்ச் பண்ணி இந்த ஆப்பை வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. தெரிஞ்சாக்கள் ஓகே, தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதான் ஆப், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பா, வரும். இதில் நீங்கள் மேலே கேன்சலை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதில் என்ன நாங்கள் செய்ய போகிறோம்டா, இப்போ நீங்கள் அந்த திருவிழா எடிட்டிங் தான் செய்ய போகிறோம். அதில் உங்களுடைய ஃபோட்டோவை குவாலிட்டி இல்லாட்டி இந்த ஆப்பில் கொடுத்து நீங்கள் குவாலிட்டி பண்ணிவிட்டு அப்படி எடிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதனால் இந்த ஆப்பில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்து குவாலிட்டி பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். நீங்கள் டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் டேட்டாவை இது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகின பிறகு உங்களுடைய ஃபோட்டோவை குவாலிட்டி பண்ணி தந்துடும் இந்த ஆப். இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தந்துட்டு உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தந்துருக்கு பாருங்கள். முதல் இருந்தது இப்படி நல்ல குவாலிட்டியாக உங்கள் ஃபோட்டோவை நல்ல குவாலிட்டி பண்ணி தந்துரு. கீழே கலர்ஸு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பழைய கலரை அப்படியே குவாலிட்டியோடு எடுக்கலாம். இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. இப்போ இந்த கலர் பழைய கலரையே அப்படி உங்களுடைய ஃபோட்டோவுக்கு எடுக்கலாம். பழைய கலரை அந்த குவாலிட்டி அந்த டிசபிள்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட பழைய கலர் அந்த குவாலிட்டியோடு வரும். முதல் அந்த பழைய கலர் குவாலிட்டி இல்லாமல் இருந்தது உங்கள் ஃபோட்டோஸில். இப்போ அந்த பழைய கலரோட குவாலிட்டியும் வந்துடுண்டா ஃபோட்டோ நல்லா இருக்கும். இதில் சேவை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஃபோட்டோவுக்கு நான் என் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை இப்போ உங்கள் ஃபோட்டோவை குவாலிட்டி பண்ணியாச்சு. இனி அடுத்த எடிட்டிங்கை நாங்கள் PicsArt ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு உங்கள் PicsArt ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதான் ஆப், தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். PicsArt ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இந்த ப்ளஸ் பட்டனை கொடுங்க. கீழே துள்ளி கொண்டு இருக்கு ப்ளஸ் பட்டன், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இப்போ நான் இதில் எடிட் பண்ணுற எல்லா இதுவும் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்காக நேரடி லிங்காக ரைவ் லிங்காகவே கொடுத்துக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கொடுத்துருக்கிற இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி போட்டு அடுத்தது இங்கே அப்படியே கீழே கிடக்கிற எபெக்ஸ் இருக்குது தானே, அதை நீங்கள் ஸ்க்ரோல் தட்டி கொண்டு போனீங்கன்னா அதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். கீழே அதில் ஆட் ஃபோட்டோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் வேறு யாரை ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கொள்ள போனீங்கன்னா அவர்கிட்ட ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த மூன்றாவதாக இருக்குது ரிமூவ் பிஜி அண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட், அதை கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே. வெயிட் பண்ணோன்னா இப்போ எங்கள்ட ஃபோட்டோவில் இருக்க பின்னுக்கு பேக்ரவுண்ட் அப்படி ரிமூவ் ஆகி நல்லா நீட்டாக ரிமூவ் ஆகி வந்துட்டு இனி உங்களோட ஃபோட்டோவை இங்கே நேராக சென்டரில் அப்படியே வச்சிங்கன்னா அந்த வச்சிங்கன்னா அப்படி நேராக டபுள் கோடும் வரும். வந்தோடனே நல்ல சமனாக நேராக வச்சுருங்க. அடுத்த கீழே வைக்கிறக்கு ஒரு கலர் இதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் கொடுத்துருக்கேன் நண்பா. டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே அப்படியே நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அளவில் ஜூம் பண்ணி கீழே வச்சுட்டு மேலே அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த ரேசர் மாதிரி இருக்குது, அதை கொடுத்துட்டு மேலால் கொஞ்சம் அழிச்சு விட்டுருங்க. அழிச்சு விட்டு அந்த கணக்காக ஒரு காலு கீழே ஒரு அளவாக விட்டுருங்க. கீழே ஒரு அளவாக விடுங்க. நான் கொஞ்சம் அழிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்களும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கீழே நைஸாக விட்டுருங்க. நான் செய்கிற மாதிரியே வடிவாக செஞ்சு கொண்டு நண்பா. இப்போ அதை சரியாக கொடுத்துருங்க. இப்போ திருப்பி அந்த ஆட் ஃபோட்டோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் அந்த ஃபயர் மாதிரி இருக்குல்ல, நெருப்பு தெரிக்கிற மாதிரி, அதை கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு வடிவாக நல்லா ஜூம் பண்ணி ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோட ஃபுல் சைஸுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இதை இஞ்சால ஸ்க்ரோல் பண்ணிக்கின்னு போனீங்கன்னா பெலண்ட் இருக்கும் பொண்ட் அண்ட் அதை கொடுத்துட்டு அதில் அதை கொடுத்து ஸ்க்ரீன் அண்டு அதை கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நான் இதிலேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆட் பண்ணுற மாதிரியே படியாக கீழே அந்த பின்னுக்கு வச்சோம் அதுக்கு நேராக அப்படியே வச்சிங்கன்னா உங்களோட அந்த டெக்ஸ்ட் இது நல்லா டார்க்காக தெரியும் உங்களுக்கு. இதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்து அந்த திருவிழா அதான் நாங்கள் எடிட் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதுதான் முக்கியமான இது திருவிழா. அதை கொடுத்து அந்த டெக்ஸ்டையும் ஆட் பண்ணி ஒரு மூளை சைட்டாக வைக்கிறேன்னு உங்களுக்கு எங்கே கணக்காக இருக்குது உங்களோட ஃபோட்டோவுக்கு நீங்கள் அதில் நீங்கள் உங்களுடைய திருவிழான்ற அந்த இதை வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட இதை வச்சா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு நண்பா. இப்போ சரிண்டா இதை கொடுத்துட்டு சரிண்டா இதில் கொடுத்துட்டு கீழே எபெக்ஸ்ன்னு இருக்குல்ல எபெக்ஸ் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட இதில் HDR1 இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நல்ல கிளியராகிட்டியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் செட்டிங் இருக்குது. அதில் புளூர் இருக்கும் புளர் அதை குறைச்சி கொண்டு அன்ஷார்ப் இருக்கிறத கூட்டி கொண்டீங்கன்னா அந்த உங்களோட ஃபோட்டோ அந்த இதாக நல்ல அந்த என்ன சொல்கிற அந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கு நண்பா. ஓகேண்ணா மேலே அந்த சரியாக கொடுத்துட்டு இதுலேயே அந்த டூல்ஸ் இருக்குல்ல கீழே டூல்ஸ் 2ஆவதாக இருக்குது அதை கொடுங்க. பார்க்க கொஞ்சம் குவாலிட்டி இல்லாட்டி இதுலேயே டூல்ஸ் இருக்குது. அதில் AI என்ஹான்சன் இருக்குது. இதில் இதுவும் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக இப்போ எடிட் பண்ண ஃபுல்லாகவே இதில் பிக்சார்ட்லேயே குவாலிட்டி பண்ணுற கொண்டு இருக்குது. அதுலேயே குவாலிட்டி பண்ணி கொள்ளலாம். இது குவாலிட்டி ஆகிட்டு ஃபோட்டோ பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபுல்லாக குவாலிட்டி ஆகிட்டு இது இப்போ ஃபுல்லாக குவாலிட்டி ஆகிட்டு பிஃபோர் ஆஃப்டர்ன்னு இருக்குது. இப்போ ஆஃப்டரில் பாருங்கள் நல்ல குவாலிட்டி அந்த இது கொஞ்சம் இதாக குவாலிட்டி பண்ணியிருக்கு. AI என்ஹான்ஸ் பிக்சார்ட் ஆப்லேயே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். வேறு எடிட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இதில் மேலே அந்த டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கொடுத்துட்டு இதில் அந்த PNGன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இதில் நல்ல ஃபுல் குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஃபோட்டோவை. ஒரு நார்மலாக ஒரு 10 MB வரும் இந்த இதுக்கு. இப்படி நீங்கள் சேவ் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நல்ல குவாலிட்டியாக இருக்கு நண்பா. இந்த வீடியோ இந்த திருவிழா ஃபோட்டோ எடிட்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை எடிட் பண்ணி கொண்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு கொமெண்ட்டாக கொடுத்துருங்க நண்பா. சூப்பர் இல்லை நைஸ் ஒரு கார்ட்ஸை கொடுத்துருங்க. பாய் நண்பா. நன்றி வணக்கம்.